ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 238. இதில் நகுச மன்னரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் வன விலங்குகள் நிறைந்த காடு ஒன்று உண்டு. அந்த காட்டிற்கு வீமன் வேட்டையாடச் செல்வது உண்டு. ஒரு நாள் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான பீமனை மலைப்பாம்பு சுற்றி கொண்டு விட்டது. பாம்பின் பிடியில் இருந்து விடுபட எவ்வளவோ முயன்றும் பீமனால் முடியவில்லை. 10,000 யானை பழங்கொண்ட என்னை இந்த மலைப்பாம்பு வளைத்து விட்டதே என பீமன் வியந்து போனான். அப்போது அந்த மலைப்பாம்பு பேசத் துவங்கியது. ஓ அகஸ்தியரின் சாபத்தால் ராஜ ரிஷியான நான் மலைப்பாம்பு ஆகிவிட்டேன். எனது பெயர் நகுசன். இன்று என் பசிக்கு நீ உணவாக போகின்றாய் என்றது. வெகு நேரமாக பீமனை காணாததால் தர்மர் தேடி அலைந்து முடிவில் மலைப்பாம்பினால் கட்டுண்டு கிடந்த பீமனை கண்டுவிட்டார். மலை பாம்பிடம் அவர் கூறினார், ஓ இவன் என் உயிரினும் இனிய சகோதரன். உனக்கு விருப்பமான உணவை நான் தருகின்றேன். இவனை விட்டுவிடுவாயாக என தர்மர் மலைப்பாம்பிடம் கெஞ்சி கேட்டு கொண்டார். மலை பாம்பு தர்மரை நோக்கி, வாழ்வின் தத்துவங்களை அறிந்த ஒருவர் எனது கேள்விகளுக்கு தகுந்த விடை அளித்தால் எனது சாபம் நீங்கிவிடும். உங்களுடைய தம்பியும் பிழைப்பார் என கூறியது. உடனே தர்மர் கேள்விகளை கேட்குமாறு கூறியதும் மலைப்பாம்பு கேட்கல் ஆயிற்று கேள்விகளை. முதல் கேள்வி, நாம் யார்? அதற்கான பதில், நாம் ஜீவாத்மா ஆவோம். நாம் அனைவருமே பரமாத்மா ஆகிய முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவரின் சிறிய அம்சங்களாகிய உயிர்வாளிகள். இரண்டாவது கேள்வி, கடவுள் யார்? அதற்கான பதில், முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் ஆவார். எல்லா குரு சாது சாஸ்திரங்கள் அனைத்துமே அவரே முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே என உரைக்கின்றன. மூன்றாவது கேள்வி, மறுபிறவி சக்கரம் என்றால் என்ன? அதற்கான பதில், ஒரு ஜீவாத்மா கடவுளின் நித்திய சேவகன் ஆன அவன் தனது கடவுளுக்கான அன்பு சேவையை மறுத்து பஞ்ச பூதங்களினால் உருவாக்கப்பட்ட 3 குணங்களினால் தாக்கமாக்கப்பட்ட தனது கர்ம வினையின்படி தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், கடல்வாழ் மீன்கள், புழு பூச்சிகள், தாவரங்கள் எனும் உடல்களை ஏற்று மீண்டும் மீண்டும் பிறவிகளை தொடர்வதே மறுபிறவி சக்கரம் ஆகும். நான்காவது கேள்வி, நாம் வாழும் இந்த உலகத்தின் தன்மை என்ன? அதற்கான பதில், ஜீவாத்மா ஆகிய நாம் ஆன்மீக கிரகத்தில் பகவான் கிருஷ்ணரின் அன்பு சேவையை கை விடுகையில் தற்காலிகமானதும் துன்பங்கள் நிறைந்ததுமான இந்த பௌதிக கிரகம் எனும் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டு மறுபிறவி சக்கரத்தில் மாட்டிக்கொள்கின்றார்கள். ஐந்தாவது கேள்வி, இந்த துன்பத்திலிருந்து விடுபட தான் வழி என்ன? அதற்கான பதில், மீண்டும் பகவான் கிருஷ்ணருக்கு அன்பான பக்தி தொண்டு செய்ய வேண்டும். அதுவே விடுபட வழி மறுபிறவி சக்கரத்தில் இருந்து. இப்பொழுது தர்ம புத்திரர் மலைப்பாம்பு கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் வெகு அழகாக பதில் கூற அதன் சந்தேகங்களை போக்கிவிட்டார். பீமனும் விடுவிக்கப்பட்டு விட்டான். சந்தேகங்கள் அகன்று தெளிவு பெற்றதும் சாபமும் நீங்கிவிட்டது. மலைப்பாம்பு வடிவம் நீங்கி நகுசன் மனித உறவை அடைந்து விட்டான். பீமனும்
தருமரும் இணைந்து சென்று தங்கள் இருப்பிடம் அடைந்து விட்டார்கள். இந்த கதைக்கான 6.37 முதல் 45 வரை பகவத்கீதை ஸ்லோக கருத்தினை இங்கு காண்போம். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பாண்டவராகிய அர்ஜுனன் கேட்டார், ஓ கிருஷ்ணா, தன் உணர்வு பாதையினை நம்பிக்கையுடன் ஆரம்பத்தில் மேற்கொண்டு பிறகு உலக நினைப்புகளினால் அதனை நிறுத்தி விடுபவன் யோகத்தின் பக்குவ நிலையை அடைவது கிடையாது. அத்தகு வெற்றியடையாத ஆன்மீகியின் கதி என்னவாகும்? பலம் பொருந்திய புயங்களை உடைய கிருஷ்ணரே ஆன்மீக பாதையிலிருந்து மயங்கிய அத்தகு மனிதன் ஆன்மீகத்திலும் வெற்றியடையாமல் பௌதிகத்திலும் வெற்றியடையாமல் சிதறிய மேகம் போன்று எங்கும் இடமில்லாமல் அழிந்து விடுவது கிடையாதா? ஓ கிருஷ்ணா, இதுவே எனது சந்தேகம். இதை முழுமையாக தீர்க்குமாறு உம்மை கேட்டுக்கொள்கின்றேன். உம்மை அன்றி இந்த சந்தேகத்தை நீக்கக்கூடிய வேறு எவரையும் நான் காண கிடையாது. இப்பொழுது புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் கூறினார், ஓ பிருதாவின் மகனே, நல்ல செயல்களில் ஈடுபட்ட ஆன்மீகி இந்த உலகிலோ பர உலகிலோ அழிவை அடைவது கிடையாது. என் நண்பனே, நன்மையை செய்பவன் தீமை அடைவது கிடையாது. வெற்றி அடையாத யோகி புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களில் பற்பல வருடங்கள் அனுபவித்த பின்பு நல்லோரின் குடும்பத்தில் அல்லது பெரும் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறக்கின்றான். அல்லது நீண்டகால யோக பயிற்சிக்கு பின்பு வெற்றி அடையாதவர் அறிவில் சிறந்து விளங்கும் ஆன்மீகங்களின் குலத்தில் பிறப்பது உறுதி. இத்தகு பிறவி நிச்சயமாக இந்த உலகில் மிக மிக அரிதானது ஆகும். ஓ குருமைந்தனே, அத்தகு பிறவியை அடைபவன் தனது முந்தைய பிறவியின் திவ்ய உணர்வினை மீண்டும் பெற்று பூரண வெற்றியை அடைவதற்காக அந்த நிலையில் இருந்து மேலும் முன்னேற்றம் அடைய முயல்கின்றான். தனது பூர்வ ஜென்ம திவ்ய உணர்வின் காரணத்தால் யோகத்தின் கொள்கைகளை நாடாமலே அவன் அவற்றால் இயற்கையாக கவரப்படுகின்றான். அத்தகைய ஆர்வமுடைய ஆன்மீகி எப்பொழுதும் சாஸ்திரங்களின் சடங்குகளில் இருந்து உயர்ந்து நிற்கின்றான். மேலும் முன்னேற்றம் பெறுவதற்காக தீவிர முயற்சியில் ஈடுபடும் யோகி எல்லா களங்கங்களில் இருந்தும் தூய்மை பெற்று இறுதியில் அநேக ஜென்மங்கள் பயின்ற பிறகு பரம கதியை அடைகின்றான். தவம் புரிபவன் ஞானி மற்றும் பலனை எதிர்பார்த்து செயல்பவனை காட்டிலும் பக்தி யோகி சிறந்தவன் ஆவான். எனவே ஓ அர்ஜுனா, எல்லா சூழ்நிலைகளிலும் பக்தி யோகியாக இருப்பாயாக. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.